என் செல்ல பிள்ளையே, நான் சொன்னவுடன் என் கையை தொட்டாயல்லவா? நீ இந்த கருப்பனை நம்பி தொட்டதால் உனக்கான நல்ல பலன்களை இன்று உனக்கு தரப்போகிறேன் என் பிள்ளையே. நீ நடக்கவே நடக்காது என்று ஒரு விஷயத்தை ஓரம் கட்டி வைத்திருந்தாயல்லவா? அந்த விஷயத்திற்காக எத்தனையோ முயற்சிகளை ஒரு சமயத்தில் நீ மேற்கொண்டிருந்தாய். ஆனால் அது கை கொடுக்காமல், இது இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்காது, அது நமக்கு கிடைக்காது, அதனால்தான் நாம் கைவிட்டு அது சென்று விட்டது என்று அதனை நீ ஒதுக்கி வைத்து விட்டாய். என் பிள்ளையே, அது எத்தனை முக்கியமானது உனக்கு. அதன் மேல் நீ எவ்வளவு ஆசை கொண்டாய். அதனை நீ அடைய வேண்டும் என்று எத்தனை முயற்சிகளை மேற்கொண்டாய். அது தோல்வியில் முடிந்ததை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? என் பிள்ளையே, உன் மன வருத்தத்தை போக்கவே அந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கும் நாளை உன் அப்பா நான் குறித்து கொண்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, இன்று நீ குறித்து வைத்துக்கொள். இன்றிருந்து 6வது நாள் சர்வ நிச்சயமாக உன் தந்தையான நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என் பிள்ளையே. என் பிள்ளையே, அப்பொழுது உனக்கு புரியும், நாம் எதற்கு இவ்வளவு காலம் வருத்தப்பட்டோமோ அதனை என்னுடைய அப்பா மறக்கவில்லை. நான் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து சென்றால் கூட என் தந்தையான இந்த கருப்பன் உனக்கு கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் என் பிள்ளையே. இந்த கருப்பன் நமக்கு கொடுக்க முடிவெடுத்து விட்டார் என்று நீ நினைக்கிறாயல்லவா? என் பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு மறந்து விடலாம். இந்த கருப்பனிடம் சொல்லிவிட்டோம், ஆனாலும் நமக்கு நடக்கவில்லை என்று நீ சென்று விடலாம். ஆனால் என் பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ ஒரு விஷயத்தை இந்த கருப்பனிடம் சொல்லிவிட்டால், நீயே மறந்தால் கூட அந்த விஷயத்தை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன். என் பிள்ளையின் கைகளில் அதனை கொண்டு வந்து சேர்க்கும் வரை இந்த கருப்பன் ஒரு பொழுதும் ஓய மாட்டேன் என் பிள்ளையே. நீயே வேண்டாம் என்று அந்த விஷயத்தை விட்டுவிட்டு சென்று விட்டாய். ஆனால் உன் தந்தையான நான் அந்த விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அதை அத்தனையும் உனக்காக நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான கால நேரம் கூடி வருவதற்கான நேரத்தை நான் தினமும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அந்த நேரம் வந்துவிட்டதால் என் பிள்ளையான உன் கைகளில் அந்த விஷயத்தை ஒப்படைக்கப் போகிறேன் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், நாம் இத்தனை காலம் வேதனைப்பட்டோம், எல்லாவற்றையும் என் தந்தையான இந்த கருப்பன் பார்த்து கொண்டுதானே இருந்தார் என்று. பிள்ளையே, நீ கவலைப்படாதே, வருத்தம் கொள்ளாதே. இந்த தந்தையான நான் உன் கைகளில் அதனை ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதனை எவராலும் தடுக்க முடியாது. என் பிள்ளையே, உனக்கே தெரியும் அல்லவா, உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய செயல்கள் எதனை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றதோ நீ அதனை பெற முயற்சி செய்வாய். அது அப்படியும் உன்னிடம் வந்து சேரவில்லை என்றால் உன் தந்தையான நான் அதனை உன்னுடைய கைகளில் ஒப்படைத்தே தீருவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே. பிள்ளையே, இன்று இருக்கும் சூழ்நிலைகளில் அது உனக்கு கிடைத்தால் நீ வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு சென்று விடுவாய். நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று உன் தந்தையான எனக்கு தோன்றியது. எனவே அதனை உடனடியாக உன்னிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன் என் தங்கமே. என் பிள்ளையே, நான் அதனை சொல்லும் பொழுதே உன்னுடைய முகத்தில் மிக பெரிய சந்தோஷத்தை என்னால் காண முடிகிறது. அப்படி இருக்கையில் உனக்கு அது கிடைத்துவிட்டால் நீ எவ்வளவு சந்தோஷப்படுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. பிள்ளையே, இந்த உலகத்தில் வேறெது உன்னை விட்டு சென்றாலும் நீ வருத்தம் கொண்டிருக்க மாட்டாய். ஆனால் இந்த விஷயம் உன்னை விட்டு சென்ற பொழுது நீ எவ்வளவு வேதனைப்பட்டாய், மனதளவில் புழுங்கி அழுது கொண்டிருந்தாய். இவையெல்லாம் இந்த கருப்பனுக்கு தெரியாது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? பிள்ளையே, நிச்சயமாக உன்னுடைய கவலைகள், மன கஷ்டங்கள், நீ புலம்புவது எல்லாம் மற்றவர்களுக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் தந்தையான நான் அதனை ஒருபொழுதும் அறியாமல் இருப்பதில்லை என் தங்கமே. உன்னுடைய கண்ணீர் இந்த தந்தையின் மனதை கரைய வைத்து விட்டது. என் பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து விட்டோமே, உடனடியாக அந்த விஷயத்தை என்னுடைய பிள்ளையின் கையில் வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ ஒருபொழுதும் இனி தாமதிக்க வேண்டாம். நீ அந்த விஷயத்தை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். நீ ஏற்கனவே அந்த விஷயத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, அதனை மறந்துவிட வேண்டும் என்று நீ நினைத்து விட்டாய். அதனால் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறைய, உனக்கு ஏற்பட்ட வலிகள் அதிகமாக இருந்ததனால் நீ அதனை மறக்க வேண்டும் என்றல்லவா நினைத்திருந்தாய்.
ஆனால் நிச்சயமாக உன் தந்தையான நான் அதனை நிறைவேற்றி தரும் காலம் வந்துவிட்டது என் தங்கமே. இத்தனை நாட்களாக அதற்காக நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் என் தங்கமே. அவையெல்லாம் உனக்கு மிக பெரிய சந்தோஷமாக மாறிவிடும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. உன்னுடைய கருப்பன் நான் இன்று மன சந்தோஷத்துடன் தான் உன்னிடம் பேச வந்தேன். உன்னுடைய மனதில் இருக்கும் எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய தந்தையான நான் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறேன் அல்லவா? என் பிள்ளைக்கு என்ன வேண்டும், எப்பொழுது வேண்டும்? குழந்தையே, நீ கவலைப்படாதே. நிச்சயம் உன் அப்பா உனக்கு அதனை தர வேண்டும் என்றுதான் முடிவெடுத்து விட்டேன். இனி உனக்கு நான் அதனை தராமல் செல்ல மாட்டேன். நீ அதில் சந்தேகம் கொள்ளாதே. நிச்சயமாக அதனை உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் மிக அருகில் வந்து விட்டது. உன் தந்தையான நான் உனக்கு வாக்கு கொடுப்பதை நீ முழுமையாக நம்புவாய் என்று நினைக்கின்றேன். என் பிள்ளை, இத்தனை நாட்களாகப்பட்ட வேதனைகளுக்குத்தானே எண்ணி 6வது நாள் தீர்க்கமான முடிவை தருவேன் என்று சொல்லியிருக்கின்றேன். இந்த கருப்பன் அவ்வளவு எளிதாக உனக்கு நான் வாக்கு தர மாட்டேன். உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் அதனை காப்பாற்றாமல் நான் இருக்க மாட்டேன் என் தங்கமே. அது உனக்கு கைகளில் கிடைக்கும் நேரத்தை ஏதாவது அறிகுறியின் மூலம் உனக்கு நான் காட்டி கொடுத்து விடுவேன். அதை வைத்தே நீ புரிந்து கொள்வாய். நம் தந்தையான கருப்பன் நம்மிடம் வந்து விட்டால், நம் வேண்டுதல்களை நிறைவேற்ற நம்மிடம் வந்து சேர்ந்து விட்டாள் என்று நீ அறிவாய் என் தங்கமே. பிள்ளையே, நீ எத்தனையோ கஷ்டங்களுக்கு என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டாய். இந்த தந்தையிடம் வந்து நீ மன்றாடினாய். கருப்பா, நீ எப்பொழுதும் எனக்கு செய்து தர மாட்டாயா? என்னை மட்டும் ஏன் இப்படி தவிக்க விடுகிறாய் என்று. என் பிள்ளை, நீ அப்படி நினைக்காதே. என் பிள்ளைகள் அனைவரும் இதே வார்த்தையைத்தான் என்னிடம் சொல்வார்கள். ஆனால் அதற்கான நேரம் வருகையில்தானே அதனை நிறைவேற்றி தர முடியும். ஆனால் பொறுமையாக காத்திருப்பதுதான் நிச்சயிக்கப்பட்ட விதி என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ எங்கு சென்றாலும் உனக்கு பாதுகாப்பு அரணாக இந்த கருப்பனை உன்னை கூட்டிச் சென்று வழிநடத்துவேன் என் தங்கமே. உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற இந்த கருப்பன் உன்னுடனே பயணிப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையாகிய உன்னை இனி ஒருபொழுதும் நான் விட்டுவிட மாட்டேன். ஏனென்றால் என் வம்சாவளி பிள்ளைகளை பாதுகாப்பது இந்த கருப்பனுடைய கடமையல்லவா? அந்த கடமைகளை உன் தந்தையான நான் தவறாமல் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ அதனை உணரவில்லை என்றாலும் இனி நடக்கப் போகும் விஷயங்களை வைத்து நீ நான் இருப்பதை உணர்வாய் என் தங்கமே. உனக்கு யார் ஆபத்தில் கை கொடுக்க வருகிறார்களோ அவர்களை ஒருபொழுதும் உதாசீனம் செய்துவிடாதே என் தங்கமே. ஏனென்றால் வருவது நானாக கூட இருக்கலாம். எல்லோருக்கும் நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.